என்ற திருவள்ளுவர் சொல்லுகிறங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட எனது தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று சுத்து வட்டாரத்தில் வந்திருக்கும் ஏனே சுத்தமா ஆப் பண்ணிடுறா நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் இல்ல சரி சாரி ப்ரோ நம்மளுக்குள்ள உயிர் நண்பன்டா விடுறா ஏதோ தெரியாம சொல்லிட்டு கலையின் மீது அபிமானம் கொண்ட நமது வாவியர்கள் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்னை மீனாட்சி ரூபத்தில் வந்திருக்கின்ற எனதருமை அன்பு உள்ளங்களுக்கும் விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பன்னீசத்து கீத பாடியில் வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு தமிழ்நாட்டுடைய கௌரவத்தை சீர சிறப்புடன் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற நமது காவல்துறையை சிறப்புடன் செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வராத காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிர்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் இங்கிட்டு திரும்பி உட்கார செல்ல பார்க்காதே மஞ்சள் சட்டை அப்புறம் பாத்துக்கையா சமணம் போட்டு உட்கார்றா காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பாக தேடக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடகத்துக்கு ஒளிபெருக்கி பிடித்தார் அமைக்க சொல்லி அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீமதி ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் இந்த நாடகத்துக்கு தலைமை முன்னிலை மாணவ மரியாதை சேர்த்து இருக்கா அதை முடிச்சிருங்க ஒரு ஆள் வரணும்னா நோட்டீஸ் நாடக நோட்டீஸ் ஒன்று கொடுங்க நாடகத்துக்கு வந்துட்டு சில முக்கியமான வேலைகளை செய்துக்கிட்டு போறோம் முக்கியமான அதாவது விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை கெட்டு போறவே விட்டு கொடுக்க மாட்டேன் எதா இருந்தாலும் அண்ணே உங்களுக்கு சொல்றேன் எதா இருந்தாலும் பொறுமை கடலிலும் பெருந்துட்டேன் சின்னவங்க போறது ஏதாவது தவறா சொல்லிட்டாலும் நம்ம பெரியவங்க பொறுமையா தான் போகணும் ஆமா நோட்டீஸ் வரட்டும் உண்மையில இல்ல நடத்துறேன் நாங்க வாட்டில் நடத்துறோம் கூட குறைய இருந்தாலும் நீங்க தான் அவசரப்படாம பொறுமையா இருந்து செயல்படணும் அப்ப நாடகம் பாக்குறவங்க ஆர்வமான கூட்டம்லாம் வந்துட்டாங்க ஆமா சில இந்த ஓஎபி கேஸ் எல்லாம் வர முடியாது வீட்டுல படுத்துக்கிட்டே கேட்பாங்கல்ல எப்படி 80 to 90 வயசு நம்ம செல்வராஜ் மாதிரி முதியவர்கள் வீட்டுல படுத்துக்கிட்டே யார் எப்படி பேசுறாங்க யார் எப்படி பாடுறாங்க பள்ளியின் யார் எப்படி தர்க்கம் பண்றாங்க சுப்பிரமணியம் எத்தனை மணிக்கு வர்றாரு சுப்பிரமணியன் தான் யாருக்கு குறைஞ்சு சுப்பிரமணியனா முருகனுக்கு பேரு சுப்பிரமணி முருகன் எத்தனை மணிக்கு வர்றாரு அப்படின்னு வீட்டுல படுத்துக்கிட்டே கேட்பாங்க அவங்களுக்கு வணக்கத்தை சொல்லிடணும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வயசுல துடிப்பா இருக்கணும்யா குழந்தை பெற்றவர்களுக்கும் குழந்தை பிறையே கொண்டு போறவர்களுக்கும் மறுபடியும் என்னாச்சுன்னா என்னோட வயிற்று வழியை வகுத்தாலே ஓடுது எதையுமே ஒரு பொசிஷனா செய்வியா ஆமா எல்லா மத்தியும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா அந்த மத்தியும் இழுத்து கொண்டு போறதுமே நாடகக்காரன் அதனால நேரத்தெல்லாம் போய் என்றே கனியவே இல்லை அடுத்து நொறுக்கிட்டே வந்திருக்கான் இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு ஏத்த என்ன ஒரு வாரம் ஆகுது நடக்கவே என்ன யார பாக்குற இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வந்துட்டு சில முக்கியமான வேலைகளை செய்துக்கிட்டு போறவர்களுக்கும் முக்கியமான வேலை நாடகம் பார்க்க ஒரு எப்படி வர்ற மாப்பிள்ள வீட்டை விட்டு பரப்பிட்டு தண்ணியை போட்டு வர்றதா நாடகத்தை அள்ளி வச்சு மூடிடுவாங்க வீட்டை விட்டு பரப்பிட்டு வரல எப்படி வர்றா அப்படி ஊதி எடுத்து பூசி குங்கும பொட்டை வச்சு பொண்டாட்டியை கூப்பிட்டு புருஷன் கேட்கணும் யாரு பொண்டாட்டி பொண்டாட்டியை கூப்பிட்டு ஏமா ஆவி இருந்தல்ல நாடகமா என்ன நாடகம் வள்ளி திருமணமா யாரு முருகன் யாரு வள்ளி யாரு நாதரு யாரு ஹார்மோனியம் யாரு மிருதங்கம் யாரு ஆல்ரவுண்டு யாரு கச்சா யாரு சிஞ்சாங்க ஹலோ இதை யாரு சிஞ்சா ரொம்ப ரைடா இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தாலும் நாடகம் பார்க்க வர்றாங்க அர்த்தம் சரி ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலே ஒரு மாதிரியா சொடக்கத்தோட வர்றது ஒரு கையில பாய் ஒரு கையில தலகாணி தண்ணி பாட்டல்ல தண்ணி வேற அந்த தண்ணி பாட்டல் வீட்டுல உள்ள நாக்குட்டியை வேற கூப்பிட்டு வர்றது நாக்குட்டி இருக்கேன் நாடகம் பார்க்க வருது அப்பல நாக்குட்டி நாடகம் பார்க்க வருது உட்காந்து கேம்பாரு செவல பையன் மாவுட்ட மாட்டேன் இவன் வெளிக்கு இருந்தா திங்கிறதுக்கு ஆமா திண்டுட்டு அந்த பாட்டல் தண்ணியை வச்சு ஜலப்பு ஜலப்பு அடிச்சுட்டு கொண்டாட்டிட்ட கேட்கறது ஏண்டி இல்லாயி என்ன நம்ம வாவி இருந்தல்ல நாடகமா நடக்குது வண்டி ரிவேஸ்ல ஆரம்பிச்சிடும் இந்த இளவட்டங்களுக்கு எல்லாம் டான்ஸுக்கார புள்ள சூப்பர் புள்ள
அருமையான உள்ள நடன முக்கை நாட்டிய பேரொழி தொண்டைமான் புதுக்கோட்டையில இருந்து இந்த ராதா செல்வி இருக்கால அவன் வர தொட்டிக்கு இவங்களுக்கு எல்லாம் கை இப்படி நிக்க இந்த பிள்ளை வந்துட்டு போனோம்னா இந்த கை ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் மாறி அங்கதாங்க வெது வெது இருக்காங்க இந்த கால் ரெண்டையும் மடக்க வச்சுக்கிட்டு முடியாது இந்த கால் ரெண்டையும் நீஞ்சி படுக்க போட்டு ஆமா இந்த என்ன பார்த்தா தாய்மார்களுக்கு எல்லாம் மடியில உள்ள பிள்ளை ஒரு 1:30 மணிக்கு மேல தலையாடி மாதிரியே தெரியும் அந்த பிள்ளையை தூக்கி வச்சு தூங்குறதுக்காண்டியே சில பேர் வருவாங்க சில ஊர்கள்ல பப்புடுங்கார மேடைக்கு வந்தோடனே முன்னாடி உட்காந்து சிரிச்ச முகத்தோட பாக்குறது இல்ல அவங்க வீட்டுல 50 ரூபாய் களமாட்டு போனவன எதிரிய பார்த்த மாதிரி முழிய என்ன மச்சான் முதக்கி பரவாயில்ல இப்ப இப்படி முறைச்சு பாக்குறதுக்கு அப்படியே வருவாங்க சில ஊர்ல நானும் ஆரம்பிச்சோன்னா தண்ணியை போட்டு கரைச்சல் இருக்கிறதுக்கு அப்படியே வருவாங்க நம்ம ஊர்ல அப்படி யாரும் கிடையாது அருமையான கிராமம் நாடகத்தை ரசிக்கக்கூடிய கிராமம் ஆமா தம்பி மாப்பிள்ள முருக பாடையிலேயே கதையை ஆரம்பிக்கிட்டு சொன்ன எனது அன்பு உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி பேசிக்கிட்டே இருந்தா நல்லா இருக்குமா ஆடிக்கிட்டே இருந்தாலும் நல்லா இருக்குமா நடிச்சுக்கிட்டே இருந்தாலும் நல்லா இருக்குமா எல்லாத்தையும் கலக்கணும் கலக்காட்ட ராவா போயிடும் அதனால நாடகம் ஆரம்பிச்சாச்சு கூத்துல கோமாளி வந்தாச்சு எங்களை எல்லாம் இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற வெளிநாடுகளுக்கு அனுப்பி இந்த நாடக நடிகர்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது பேரன்பிற்கு மரியாதைக்குரிய ஒத்தக்கடையை சேர்ந்த ட்ரிபிள் கே கண்ணன் தமிழன் யூடியூப் சேனலை சேர்ந்த கண்ணன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகத்தை எவ்வாறு இருந்து பார்க்க வேண்டும் எங்களுடைய பாட்டுக்கள் உங்கள் செவியிலே எவ்வாறு கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க 2 காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க நாடக நடிகர்களை அருமையாக தேர்ந்தெடுத்து அன்பு தம்பி செல்வராசு இந்த வள்ளியம்மன் நாடகத்தை அமைச்சிருக்காரு. இந்த நாடகம் சிறப்பா இருக்கணும்டா காரணம், நாடகம் சிறப்பா இருக்கிறதுக்கு யார் காரணம் மாப்பிள்ள? உங்களை வச்சுட்டா நாங்க. நீங்க அமைதியா இருந்தா எங்களுடைய வந்திருக்கிற நடிகர்கள் முழு திறமையிலே நாங்க காமிப்போம். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னு வைங்க, நாங்க அமைதியா போயிருவோம். அப்ப நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு என்ற காலம் இன்டர்நெட் உலகம், இமெயில் உலகம்,
செல்லு உலகம், யூடியூப், பேஸ்புக், இன்னைக்கு நடக்கிற நாடகத்துல நாளைக்கு ட்ரிபிள் கே தமிழ் யூடியூப்ல பாத்துருவீங்க. இப்படி இருக்கிற காலத்துல இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்கன்னா காரணம் உலகத்தில் அழியாத கலை ஒன்று இருக்கிறது என்றால் தவ திரு டி சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக கலை தான். இன்று வழியாது, என்று வழியாது, என்றென்றைக்கு வழியாதுன்னு சொல்லிக்கொண்டு இதை ஏன் சொல்றேன் மாப்பிள்ள, ஆரம்ப பப்புனு சுறுசுறுப்பா இருந்தாத்தேன் கடைசி முருகன் வார்த்தைக்கு சுறுசுறுப்பா இருக்கும். நான் தொங்கிட்டேன்னு வைங்க கடைசி வரைக்கும் தொங்க ஆரம்பிச்சிடும். இப்ப தைப்பூசத்துக்கு மாலை ஓட்டு போவாங்கல்ல தெரியுமா, பழனி மலைக்கு மாப்பிள்ள பாவியரந்தல்ல ஒரு 50 பேர் போவாங்க. சரி, இந்த 50 சாமிக்கு ஒரு சாமி குருநாதர் இருப்பாரு. இந்த ஆரம்பத்துல நமது வாவியரந்தல்ல பட்டாணி கூட்டு, முட்டைக்கோசு கூட்டு, உருளைக்கிழங்கு கூட்ட சாப்பிட்டு மலைக்கு நம்ம பைபாஸ்ல நடக்கையில இந்த சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்கல்ல மதனு, அவங்க வர்றவங்க சும்மா போக மாட்டாங்க. நம்ம சாமிகளுக்கு சொந்தக்காரங்களுக்கு செலவு கொடுக்கணும்ல, 200 500 கையில கொடுத்து எனக்கு ஒரு பஞ்சாபம் டப்பா வாங்கிட்டு வாங்க, எனக்கு ஒரு சித்தநாத ஊதி பாய்ச்சி வாங்கிட்டு வாங்க. இப்ப சொந்தக்காரங்க கொடுக்க கொடுக்க பாக்கெட் நிறைஞ்சிடும். காசு நிறைஞ்ச உடனே இந்த சாமிகளுக்கு இந்த காசை பார்த்துட்டு குசியில இந்த சாப்பாட்டுக்கு அதுக்கு பைபாஸ்ல எப்படி நடப்பாங்க தெரியுமா, சோழனா பைய தோல்ல தொங்க போட்டு முன்னாடி குருநாதர் நடப்பாரு, பின்னாடி கூட சாமி எப்படி சுறுசுறுப்பு சொல்ல வரேன். கந்தனுக்கு இந்த நடை எது வரைக்கும் இருக்கு, எது வரைக்கும் இந்த கொடுத்த காசு செலவழிய தொட்டிக்கு இருக்கும், கொடரோடு வரைக்கும் இருக்கும். அவ்வளவுதான். கொடரோடு போன உடனே வண்டி சுணக்கம் கொடுத்துடும், காசு இல்ல. ஆனா குருநாதர் தொங்கிடும். ஆனா குருநாதருக்கு மட்டும் நட குறையாது. ஆமா, இந்த சாமிகளுக்கு காசு கொடுப்பாங்கல்ல வீட்டுல இருந்து, இந்த சாமிய காசு பூரா குருநாதர்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. ஆமா, அவரு விக்கு விக்குன்னு நடந்துட்டே இருப்பாங்க. இங்க பின்னாடி இருந்து சாமியை சொல்லுங்க, கொஞ்சம் நின்று கூட்டிட்டு போங்க, எனக்கு 3 நாளா நலிக்கி நலிக்கி வைக்குது, பட்டாணி கூட்டம் நிறைய திட்டேன். குருநாதர கொஞ்சம் நின்று கூட்டிட்டு போங்க, எனக்கு பூதி நரம்பு வலிக்குது. புதி நரம்பா? குருநாதர கொஞ்சம் நின்று கூட்டிட்டு போங்க, என் பொண்டாட்டிட்டு எடுத்து போன் வந்துருச்சு. இன்னொரு சாமி, குருநாதர கொஞ்சம் நின்று எனக்கு நீர் மஞ்சளா போகுது, 145 ரூபாய்க்கு சரக்கு அடிச்சா மஞ்சளா தாண்டா போகும். கொடரோட் குருநாதர் அங்க கொடரோட்ல இருந்து எப்படி அற வர்றா, எப்படி அங்க சாமி குருநாதர் கிளம்பிடுவாரு. ஆமா, சாமி எந்திரிக்கவே கஷ்டப்படுவாங்க. கந்தனுக்கு, முருகனுக்கு, கடம்பனுக்கு, கந்தனுக்கு, முருகனுக்கு, கடம்பனுக்கு, கந்தனுக்கு நல்லா இருப்பீங்க. அப்பத்தான் ஒரு சாமி எந்திரி சொல்லுவேன், குருநாதர அந்த புளியோதரை அவருங்க மறுபடி திங்க பார்க்குறாங்க பாருங்க, அடிச்சு மலைக்கு கூட்டி போயிருவாங்க. மலையில போய் ஏறணும்ல, கீழே நின்றுக்கிட்டு 5 சாமியா பேச, ஏன் சாமி போன வருஷத்துக்கு இந்த வருஷம் மழை 5 அடி ஒசந்திருக்கேன், ஏண்டா உரம் போட்டா வளர்க்குறாங்க. மலையில ஏறையில எப்படி அறவரா அந்த இங்க பாருங்க, முருகன் செக்ஸ் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கந்தன நக்கு, முருகன் நக்கு, கடம்பன நக்கு, அதோட சோல்லாப்பைய தோல்ல வச்சு ரோப் கார்ல போயிடும். அப்ப எந்த ஒரு தொழிலும் சுறுசுறுப்பாக இருந்தாத்தான் இந்த இன்டர்நெட் உலகத்துல எல்லா கலையும் நிக்க முடியும் சொல்லிக்கொண்டு இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார்கள், என்ன காரியத்திற்காக வைத்திருக்கிறார்கள் தெரிவித்துக் கொண்டு சிவகங்கை மாவட்டம் திருப்புவன வட்டம் வாவியர் என்ற கிராமத்தில் நமது அருள்வாழ்த்து வரும் அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி சக்தி விநாயகர் மற்றும் ஸ்ரீ பூமாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கிற நடிகர்கள் எல்லாரும் தெரிந்தவர்கள் தான், இருந்தாலும் அறிமுகப்படுத்த வேண்டியது இந்த கோமாளியின் கடமை என்கிற காரணத்தினாலே நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு சிவேந்தன், ஸ்ரீ விசுவாச வருடம் ஆடி மாதம் 18ஆம் நாள் சூத்திர மச்சம், எதுல மச்சம், சுக்கிலபட்சம், சுக்கிலபட்சம் 2/7/2025 புதன்கிழமை 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் நமது திருப்புவனம் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் வாவியர் என்ற கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் உங்கள் முன்னாடி விமர்சையாக நடைபெறும்.
நல்லா கேட்டுக்கங்க தாய்மார்களே. இந்த கும்பாபிஷேக நாடகம், இந்த கும்பாபிஷேகம் வர்ற 7ஆம் தேதி மாப்பிள்ள திருச்செந்தூர்ல. ஆமாமா 7ஆம் தேதி இன்னைக்கு வாவியரத்தில் இந்த கும்பாபிஷேகம் மாறி நமது திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூர்ல 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்கும். வாவியரந்தர்ல எல்லாரும் போய் முடிந்தவங்க அந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கங்க. ஏன்னா எங்களால வர முடியாது, நாங்க வரிசையா நாடகம் வாங்கிட்டோம். நாங்க இங்க இருந்து நாங்க யூடியூப்ல தான் பார்க்க முடியும், செல்ல தான் பார்க்க முடியும். எப்படி இந்த திருச்செந்தூர்ல இந்த கும்பாபிஷேக விழா நடக்குதோ, இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இந்த வாவியரந்தர்ல இந்த வள்ளியம்மன் நாடகத்தை என்னை பத்த அன்பு தாய்மார்களும் அன்பு பெரியவங்களும் இளைஞர் பெருமக்களும் இந்த வள்ளியம்மன் நாடகத்தை தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்கிறேன். விடிய வரைக்கும் வள்ளியும் முருகனும் மாலை மாத்த தொட்டிக்கு என்ன மாப்பிள்ள இருந்து பார்க்கணும். நீங்க பார்த்துட்டீங்கன்னு வைங்க, திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு போன புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இடையில எந்திரிச்சு போனீங்கன்னா பூமாரியம்மனுக்கு பொதுவா சொல்றேன், வழுத்தால ஓடி. இந்த அரியாரத்தை பூசிக்கிட்டு சொல்றேன் பழிக்கு. அதனால இந்த முருகன் வள்ளி மாலை மாத்தையில என்னை பத்த அன்பு பெரியவங்கள்லாம் தாய்மார்களும் சரி பெரியவங்களும் சரி மலர் தூவி தாய்மார்கள்லாம் குழம்பு போட்டு காலை வரைக்கும் நின்று வாழ்த்திட்டு போனீங்கடா நம்ம குடும்பத்துல முருகப்பெருமான் அத்தனை செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பார். நம்ம உடம்புல நோய் நொடி எதுவும் வராது. ஏண்டா சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாதுங்க. உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருக்கு. 5000 மொழிகள் அமெரிக்கா ஐநா சபையில தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுல சிறந்த மொழி எந்த மொழி என்றால் நமது தமிழ் மொழிதான் சிறந்த மொழி என்று தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுதான் முண்டாசு கவிஞர் எட்டயபுரத்துல பிறந்த பாரதியார் சொன்னார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது காண மாட்டேன். ஆகினாலே வள்ளி நாரதருடைய தர்க்கத்தை பார்க்கணும், முருகனுடைய திருமணத்தை பார்க்க வேண்டும் சொல்லிக்கொண்டோ இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகர் சிகாமணிகள், நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு சிவேந்தன், தேனிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் தென்னாட்டு கலைமகர் என்று போட்டப்படுகின்ற மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர் சென்னை தென்னிந்திய நாடக நடிகர் சங்கத்தினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் உங்கள் அபிமான நட்சத்திரம் ஆரைக்குடி மண் கண்டெடுத்த MK வல்லரசன் அவர்கள் இவர்கள் வேடன் விருத்தனாக தோன்றி உங்கள் பெற கருத்துக் கொண்டிருக்கிறார். பாடும் பைந்தமிழ் செல்வி குயிலிசை கோகிலவாணி, இசைக்குயில். வள்ளி என்றால் புராணங்களை இப்படித்தான் பேச வேண்டும், பாடல்களை இப்படித்தான் பாட வேண்டும், நடிப்புகளை இப்படித்தான் நடிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தமிழ் உச்சரிப்புகளை அருமையாக பேசக்கூடிய, புராணங்களை தெள்ள தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய, இன்றைக்கு தமிழகம் சீர்மனதில் எங்கா இடம்பெறக்கூடிய நமது 2024 இந்த வள்ளியம்மன் நாடகம் மட்டுமல்ல, அனைத்து கிராமங்களில் நடக்கவிருக்கின்ற கும்பாபிஷேக விழாவில் ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றக்கூடிய தமிழக முதல்வரிடம் தமிழை அழகாக பேசக்கூடிய அன்பு ஸ்ரீபாட்டு வள்ளி என்று பெயரெடுத்து விருது பெற்ற நமது வல்லாளவட்டி மாநகர் இரண்டெடுத்த சாதாரண பாரம்பரியத்தில் வந்த வள்ளி அல்ல. வசுந்தரா தேவி, மினர்வா தேவி, அர்ச்சனா தேவி, சோபனா தேவி, இந்த பாரம்பரியத்தில் வந்த வல்லாளவட்டி மாநகர் இரண்டெடுத்த MSK கலைமகள் அவர்கள் இவரை ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இசை பெருங்கடல், நாதகான போர் முரசு, இலக்கிய சுடர், நாட்டு நடைமுறை கருத்துக்களையும் புராணங்களையும் தெள்ள தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய இசை சொரூபமணி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது கிருபானந்தார் வாரியரிடம் அன்பு பரிசு பெற்ற உங்கள் அபிமான நட்சத்திரம் வீரமங்கலம் மாநகர் இரண்டெடுத்த அன்பு சகோதரர் எல் கவிராஜ் அவர்கள் இவர்களை நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகும் பக்க பலமாக தேவைக்கூடிய ஆறுமுடைய சக்கரவர்த்தி, ஆறுமுடைய பின்பாட்டு சக்கரவர்த்தி, உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை வெங்கல குரல் என்று போட்டப்படுகின்ற நாடக உலகின் சீர்காழி என்று போட்டப்படுகின்ற நமது முதுகுளத்தூர் அருகாமையில் உள்ள கிடாத்திருக்கை மாநகர் இரண்டெடுத்த MB முருகன் பிகாம் டிகோப் அவர்கள் இவர்களில் அறுமொழியும் அன்பிப்பார். வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும்
நன்றி 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 கைதட்டியாக உள்ளவர்கள் நன்றி அருமையான பாடல். அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடியடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெற்றி முத்திரை வைத்து வருகின்ற உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் ஆகிய நமது திருப்பவனம் அருகாமையில் உள்ள ஏனாதி மாநகர் கண்டெடுத்த சகோதரர் எஸ் ஓ செல்வராஜ் அவர்கள் இவர்களுடைய மிருதங்கம் தொப்பி நட்டவேலாம். கைதட்டு மட்டும் ஒவ்வொரு நடிகனுக்கு கைதட்டுங்கன்னா எங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்த மாதிரி. மிருதங்கத்துக்கு இடையாக பணவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் நமது அருப்புக்கோட்டை அருகாமையில் உள்ள குலசேகர நல்லூரை சேர்ந்த அன்பு தம்பி PM மதன்ராஜ் அவர்கள் இவர்களுடைய பணவாத்தியத்தை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்.
தாயும் தந்தைமாக வழங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை இடைச்சூரணியை சேர்ந்த நமது வெற்றிவேல் அவர்கள் இவருடைய சித்தா நல்லபடியே குத்திட்டாப்ல. நன்றி நன்றி எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு என் பேரை சொல்லணுமா இல்லையா உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்து கேப் லைட் வேணாம் காசை வெட்டி போட்டுருவோண்டா அதுத்தால ஓடிடும் அடிக்க கூடாது நாட்டிய ஒய்யாரி நடன பின்னாடி பார்க்காதீங்க நடன சிங்காரி நாட்டிய தாரகை சின்னஞ்சிறு சிட்டு செம்பவள மொட்டு போட்டோ மாத்தி பெட்டிக்கார ஓட்டோ இதான் பெட்டிக்காரு உங்கள் ஐவான நட்சத்திரம் நமது தொன்னைமான் புதுக்கோட்டையை சேர்ந்த ஆர் ராதாச்செல்வி அவர்கள் இவர்களுடைய டான்சன் காமி வசந்தமுள்ளை போலே வந்து அசைந்து ஆடும் என் புறாவே வசந்தமுள்ளை போலே வந்து அசைந்து ஆடும் என் புறாவே மாயமெல்லாம் நான் அறிவேன் வசந்தமுள்ளை போலே வந்து அசைந்து ஆடும் என் புறாவே நன்றி 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 அது அடுத்தபடியாக இவர் மேடையில் பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட் ஒண்டர்ஃபுல் மைக் செட் சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்ற வெற்றி பரிசு பெற்று வருகின்ற ஒளி அமைப்பு நமது ஸ்ரீமதி ரேடியோ இருப்பிடம்